அண்மை செய்தி. நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், எதிர்பார்த்த மாதிரியே நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. தற்போது வரை எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்காங்க? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நீதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார மைய மண்டபத்தில் இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீதி ஆயோக் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேஷனல் அதாவது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி தேசத்திற்கான கொள்கையை வளர்ப்பதற்கு பல்வேறு விஷயங்களை அடங்கிய அந்த அம்சங்கள் தொடர்பாகத்தான் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக குடிநீர், மின்சாரம், சுகாதாரம், கல்வி, வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி அந்த கொள்கைகளை மாநிலத்திற்கான கொள்கைகளை வளர்ப்பதற்கு தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய திட்டக்குழு 2015ஆம் ஆண்டு மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நிதி ஆயோக் அமைப்புடைய அந்த ஃபுல் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்த அந்த தேசத்தை வளர்ச்சி அடைந்த பாதைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம்னா, பாஜக மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சியுடைய முதலமைச்சர்கள், குறிப்பாக ஆந்திரா மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டவர்களும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக, அதாவது இது வருடாந்திர ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய கூட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்பு மத்திய பட்ஜெட்ல பல்வேறு மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டதாக கூறி இந்த கூட்டத்தை எதிர்க்கட்சி ஆளக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் இதற்கான அறிவிப்பினை முதலாவதாக வெளியிட்டார். இந்த கூட்டத்தை தான் புறக்கணிப்பு உள்ளதாக, மத்திய பட்ஜெட்ல தங்கள் ஆளக்கூடிய மாநிலத்திற்கு பாகுபாடு காட்டப்பட்டதாக கூறி நிதியை விடுவிக்கவில்லை என்று கூறி புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்று கூறிதான் இந்த கூட்டத்தை பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதேபோல கர்நாடகா காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களான கர்நாடகா சித்தராமையா, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி, அதே போல ஹிமாச்சல முதலமைச்சர், பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் பஞ்சாப் பகவந்த் மான், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டதை தான் எதிர்த்து இந்த கூட்டத்தில் தன்னுடைய குரலை பதிவு செய்வேன் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்க போவதாக மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக 2047, அதாவது வளர்ந்த பாரதம் விக்சித் பாரத் என்ற அடிப்படையில், அந்த கொள்கையின் அடிப்படையில் $30 trillion எக்கனாமி என்ற அந்த விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. மத்திய மாநில உறவுகளை நிர்வாக ரீதியாக ஒத்துழைக்கும் வகையில், நிர்வாக ரீதியாக மேம்படுத்தும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியான அதிகாரம் இந்த அமைப்புக்கு இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள், மேம்படுத்த வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்டவைகள் பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். கடந்த டிசம்பர் மாதம் அன்று டெல்லியில் வைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள், பரிந்துரையின் அடிப்படையிலும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி குடிநீர், மின்சாரம், வேளாண்மை, கல்வி, நிலம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காத கூடிய ஒரு சூழல் தான் அரசியல் ரீதியாக இன்றைய கூட்டம் என்பது பேசுபொருளாகிறது. பிரியதர்ஷினி, கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் நிதி ஆயோக் கூட்டம் இது. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி முதல்வர்கள் பெரும்பாலானோர் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் சொன்னதற்கு நன்றி ஸ்டாலின்.